ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் இன்றைக்கி ஒரு காணொளி வெளியிட்டிருந்தார். என்னன்னு சொல்லியிருந்தாருன்னா, நான் அரசியலுக்கு வரத்துக்கு ரெடியாக இருக்கேன். ஏன்னா முன்னாடி ரஜினி அவர்கள் இருக்கும்போது அரசியலுக்கு வரதுக்காக தயாராக இருந்தப்போ எங்கள் அம்மாகிட்ட கேட்டேன். அந்த டைமில் எங்கள் அம்மா வேண்டான்னு சொன்னாங்க, பயந்தாங்க. அதனால் வேண்டான்னு விட்டுட்டேன். இப்போது காசு கொடுக்காம ஜாதி மதம் பார்க்காம மக்கள் ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு விஜய் அவர்களை பார்த்ததுக்கப்புறம். அதனால் நான் அரசியலுக்கு வரலாம் முடிவு பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ உங்களோட முடிவு என்னன்றதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்கன்றது தான் எனக்கு தெரியல. மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு இந்த முடிவு எடுத்தீங்களா, இல்லைனா உங்கள் அம்மா சொல்லிட்டாங்கன்னு முடிவு எடுத்தீங்களா? ஏன்னா எப்படி பார்த்தாலும் அம்மா சொல்லிட்டாங்கன்னு நான் வரலன்றீங்க, அம்மா சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் இப்போ வந்திருக்கேன்றீங்க. மக்களான உங்களோட சப்போர்ட் வேணும், நீங்கள் சொல்லுங்கள் நான் வரணுமா வேண்டாமான்னு கேட்குறீங்க. அதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயமும் உங்களுக்கு ஓடிட்டுருக்கு, டிவிகேல சேர போகிறீங்க அப்படின்றது. நீங்கள் பேசின காணொளி முழுசாக பார்க்கும்போது எந்த ஒரு அரசியல் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க கூட தெளிவாக புரியும். நீங்கள் பேசின அரசியல் உங்களோட அரசியல் கிடையாது, அது திரு ரஜினிகாந்த் அவர்களோட அரசியல் தான் அப்படின்றது. அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்றதும் நம்மளுக்கு தெரியும், திரு அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளுன்றதும் தெரியும். ஸோ இப்போ தாவேக்கா அப்படின்ற ஒரு பிம்பத்தை முன்னாடி நிறுத்தி கடைசி நேரத்தில் நீங்கள் வேற ஒரு கட்சியில் போய் சேர்றதுக்காக முயற்சி பண்ணுறீங்கன்றது ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. வெளிப்படையாக சொல்லுங்கள், வரீங்களா இல்லையா? வரேன்னா வரேன், இல்லைன்னா இல்லை. உங்கள் தலைவர் போலேயே நீங்களும் நான் வரணுமா வேண்டாமா வரணுமா வேண்டாமா அப்படின்றது போல் பேச ஆரம்பிச்சிங்கன்னா மக்கள் ஆல்ரெடி ஒருத்தர் அது போல் 30 வருஷமாக பார்த்து வெறுத்து போயிட்டாங்க. நீங்களும் அதே போல் பண்ணுறதை கொஞ்சம் நிறுத்துனீங்கன்னா நல்லாயிருக்கும். தெளிவாக சொல்லுங்கள், எந்த கட்சியில் சேர போகிறீங்க, இல்லை புது கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களா, எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி நிற்க போகிறீங்கன்றதை தெளிவாக சொல்லுங்கள். அதுதான் வேணும் மக்களுக்கு. நீங்கள் பேசுகிறதோ இல்லைனா நீங்கள் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷனோ யாரும் எதிர்பார்த்து உட்காந்துட்டு இல்லை. நீங்கள் வரீங்களா, நீங்கள் நல்லது செஞ்சுருக்கீங்கன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆமாம், நான் நல்லது செஞ்சுருக்கேன், அரசியலில் இன்னும் நல்லது அதிகம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே வாரத்தில் முடிச்சிருங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தது எதுக்காகன்னு எனக்கு புரியவே இல்லை.